Hello students, ninth third midterm டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் கொஷின் பேப்பர் 2025க்கானது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்ஸ்க்கு நடத்திருக்காங்க. 1.5 hours எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 7 1 mark கொஷின்ஸ் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. இது உங்களோட புக் பேக் கொஷின்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணாவே போதும். அதிலிருந்து உங்களுக்கு 1 mark கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இதே சேம் கொஷின் பேப்பர் வருமா அப்படின்னா இந்த மாடலில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ இது ஒரு மாடல் கொஷின் பேப்பரை நீங்கள் கன்சிடர் பண்ணி படிங்க. இது சேமாக கண்டிப்பாக வராது, ஆனால் இதில் இருக்க சம்ஸ்லாம் மேக்ஸிமம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 2 marksல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எனி 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 14th ஒன் வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? யூஸிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 9th கொஷின் பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபாய்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லென்த் பிரெத் ஹைட் அவங்க கொடுத்துருக்காங்க 7.5 3 மீட்டர் 5 மீட்டர். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த கொஷின் தெரியல அப்படின்னா கூட நீங்கள் ஃபார்முலா எழுதுனாவே, அதாவது 8th சம்மாக இருக்கட்டும் 9th சம்மாக இருக்கட்டும், நீங்கள் இந்த சம்மே தெரியல அப்படின்னா கூட நீங்கள் அதோட கரெக்டான ஃபார்முலா எழுதுனாவே உங்களுக்கு 1 mark கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து தெரியல அப்படின்னா உடனே வந்து ஃபார்முலாஸை எழுதி வச்சிருங்க. 10th கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. சரிங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? அதோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதோட லென்த் 6 மீட்டர் சொல்லியிருக்காங்க, பிரெத் 25 மீட்டர் சொல்லியிருக்காங்க, ஹைட் 1.5 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார்முலாஸ் தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் மென்சுரேஷனில். 12th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் த மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த வீக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் 2 marksல வருது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். ஈஸியான சம்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஃபார் த ஃபாலோயிங் அன்குரூப்டு டேட்டா கொடுத்துட்டு அதோட மீடியன் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 mark கொஷின்ஸ் டோட்டலாக 25 marksக்கு நடக்குது. 21 வந்து உங்களுக்கு கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. அந்த 21 என்னன்னு பாருங்க. உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க 5 mark கொஷின் யூசிங் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் வச்சு நம்ம வந்து அரித்மெட்டிக் மீன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 15th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. A farmer has a field in the shape of a rhombus. The perimeter of a field is 400 meter. One of its diagonal is 120. Diagonalum அதோட பெரிமீட்டரும் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு. அந்த ஃபீல்டோட ஏரியா என்ன ஷேப், அதாவது ராம்பஸ் ஷேப்ல இருக்க அந்த ஃபீல்டோட ஏரியா என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 16th ஒன் பார்த்தீங்கன்னா கியூபிக்கல் கண்டெய்னர் ஆஃப் சைடு. அந்த கியூபிக்கல் கண்டெய்னரோட சைடு வந்து 6.5 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அதோட ஏரியா என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அது டோட்டலாக வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பெர் மீட்டர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 24 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் என்ன, ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 17th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் 24 centimeter into 12 centimeter into 8 centimeter கொடுத்துட்டு how many such bricks will be required to build a wall of 20 meter length 48 centimeter breadth and 6 meter height சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வால்க்கு எவ்வளோ வந்து பிரிக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து 18th ஒன் வந்து அசியூம்டு மீன் மெத்தட். 19th ஒன் பார்த்தீங்கன்னா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபாலோயிங் ஆர் த மார்க்ஸ் ஸ்கோர் பை த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஸோ அதை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் மார்க்ஸ் என்னன்றதை. அதே மாதிரி 20th ஒன் வந்து மோடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 21 வந்து உங்களுக்கு கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க அரித்மெட்டிக் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 8 mark கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் மீடியன் மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் அதை ஒன்று கேட்டுட்டு சாய்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 8 mark கொஷின்ஸும் மென்சுரேஷனில் ஒரு 8 mark கொஷின். 2 identical cubes of side 7 centimeter are joined end to end. Find the total and lateral surface area of
of the new resulting cuboid. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு ஐடென்டிக்கல் கியூப்ஸ் வந்து 7 சென்டிமீட்டர் சைடு இருக்கா, அது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று அதோட எண்ட் வந்து ஜாயிண்டாக இருக்கும்போது ஒரு புது ஷேப் கிடைக்குது. அந்த ஷேப்போட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதே பேட்டர்னில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மற்ற சம்ஸ்லாம் இந்த கான்செப்டில் இருக்க மற்ற சம்ஸ் 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 8 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ இந்த மெத்தடில் இருக்க சம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியே சேமாக 100% வருமானம், சேமாக வராது. கண்டிப்பாக 80% கிட்ட இதில் இருக்க கொஷின்ஸ் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து மற்ற வீடியோஸ், அதாவது ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் ஆனுவலுக்கான மாடல் கொஷின் பேப்பரும் எல்லாமே அப்லோட் பண்ண இருக்கிறோம். சயின்ஸ் அண்ட் சோஷியலும் அப்லோட் பண்ண இருக்கிறோம், 3rd மிட்டம்கானது. ஸோ வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம தொடர்ச்சியாக வந்து 10th வீடியோ, 11th வீடியோ, 12th வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. 9th வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.